பச்சை நெல் வாடையும் பசும் கழனியின் வாசமும் கால்நடைகளின் குரலோடு கிராமிய நறுமணமும் கலந்த இயற்கை எழுதிய ஓர் இனிய கவிதை பாலக்குறிச்சி கிராமம். மாட்டு வண்டி சக்கரத்தின் சுழற்சியோடு தங்கள் வாழ்க்கை சக்கரங்களையும் இணைத்துக் கொண்ட பாமர மக்கள் வாழும் ஓர் சிற்றூர். உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்த தேகங்களும் காய்த்து போய் காணாமல் போன கை ரேகைகளுமே இவர்களின் முகவரி. வாராதா விடியல் எங்கள் வாழ்வில் என்று ஏங்கியவர் வாழ்வில் விடிவெள்ளியாய், ஒளிமங்கிய விழிகளுக்கு விண்ணொளியாய், பட்டினி கிடந்த பாமர மக்களின் வாழ்வில் அட்சய பாத்திரமாய், வாழ்வின் இருள் நீக்கும் பகலவனாய் 1957 ஆண்டு ஓர் நடுநிலை பள்ளியாக தோன்றி நம்பிக்கை ஊட்டியதுதான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாலக்குறிச்சி. அன்பு பெற்றோர்களே, சான்றோர்களே, அருள் பணியாளர்களே, ஆசிரியர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற இடையெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு சென்றார் இயேசு என்ற அருள் வாக்கை தன் வாழ்வாக மாற்றி இறைவனின் ஞானத்தை எங்கும் எப்பொழுதும் தேடி நாடி சென்று புனிதராக புண்ணியத்தை தேடிய புனித லூயி மேரி மான்ஃபோர்ட்டின் வழியில் ஏழை எளிய மாந்தருக்கு கல்வி அறிவை புகட்டும் பணியே இறைவனின் அன்பு திட்டமாக ஏற்று அன்பையும் அறிவையும் பண்பையும் பக்தியையும் ஒழுக்கத்துடன் கூடிய நன்னெறி முறைகளையும் ஒருங்கிணைந்து முழு ஆளுமை வளர்ச்சியை கண்டு பலர் வாழ்வில் கடந்த 67 ஆண்டுகளாய் அறிவுச்சுடர் ஏற்றி புதியதோர் சமுதாயத்தை படுத்தி வருகின்றது நமது புனித ஜேம்ஸ் மேல்நிலை பள்ளி என்பதில் பெருமிதம் அடைகிறோம். இதன் தொடர்ச்சியாக 2024-2025 கல்வியாண்டில் மாணாக்கர்களின் கல்வி வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளையும் மாற்றங்களையும் சாதனைகளையும் காணொளியாக வழங்குவதில் பெருமிதம் அடைகிறோம். பள்ளியின் குறிக்கோள் லீட் கைனி லைஃப், இறை ஒளியே எம்மை வழிநடத்து என்ற உன்னத விருதுவாக்குடன் சமூக நீதியை நிலைநாட்டுவது, தரமான கல்வியை தடையின்றி தருவது, தூய ஒழுக்கத்தை தொய்வின்றி நல்குவது, முழு ஆளுமை திறனை முழு வீச்சாய் பெற வைப்பது, சாதாரண மாணவனையும் சாதனையாளனாய் மாற்றுவது, இவையே எம் பள்ளியின் குறிக்கோளாகும். முயற்சியை வேள்வியாக்கி, உழைப்பை தவமாக்கி, ஆற்றல் மிகு ஆளுமை நிரம்பியவராய், அன்பால் ஆற்றலால் அரவணைப்பால் தலைமை பண்பின் இலக்கணத்தை தன்னகத்தே பெற்றவர். கடந்த ஆண்டுகளில் கல்வியிலும் விளையாட்டிலும் பல சாதனைகளை இப்பள்ளியின் சரித்திர ஏடுகளில் பதிவு செய்தவர் எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் ஐசக் அவர்கள். அவரது அயராத முயற்சிகளுக்கு தோள் கொடுக்கும் தோழனாய் விளங்கும் அருட்சகோதரர் மெஸ்ஸியா பிரபாகரன் மற்றும் அருட்சகோதரர் அந்தோணி ராஜ் அவர்களின் வழி துணையோடும் 39 ஆசிரிய அலுவலக பணியாளரின் அயரா உழைப்போடும் 1030 மாணவ மாணவிகளையும் கொண்டு எம் பள்ளியின் கல்வி பயணம் தொடர்கின்றது. பள்ளி திறப்பு இலக்கு நோக்கி லட்சிய பயணம் தொடர 2024-2025 கல்வியாண்டில் ஜூன் திங்கள் 10ஆம் நாள் எம் பள்ளியின் கல்வி பயணம் தொடங்கியது. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். காலை நேர இளவெயிலில் இறை தேடும் புறாக்களும் மைனாக்களும் பேசிக்கொண்டன. எங்கே நம் ராஜாவை காணாம் என்று. தேடுவது புறாக்களும் மைனாக்களும் மட்டுமல்ல, எங்கள் மாணவர்களின் மனங்களுமே. ஆம், எம் பள்ளியின் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராகவும் மான்ஃபோர்ட் பயிற்சி இல்லத்தின் இயக்குநராகவும் 4 ஆண்டுகள் பணியாற்றிய அருட்சகோதரர் ராஜா அவர்கள் திருச்சிராப்பள்ளியில் உள்ள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளிக்கு மாறுதல் பெற்று சென்றுள்ளார். கடந்த கல்வியாண்டின் எழுச்சியும் தேர்ச்சியும்
சென்ற ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 141 மாணவர்கள் தேர்வு எழுதினர். தேர்ச்சி விழுக்காடு 99%. 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதில் 123 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி விழுக்காடு 98%. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விழுக்காடு 99%. 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சி சிவசக்திவேல் 12th A என்ற மாணவன் 600 மதிப்பெண்களுக்கு 551 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்று பள்ளிக்கும் பெற்றோர்க்கும் பெருமை சேர்த்தான். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஏ ராலியா என்ற மாணவி 600 மதிப்பெண்களுக்கு 555 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்தார். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சி சதீஸ்வர் என்ற மாணவன் 500 மதிப்பெண்களுக்கு 484 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்தான். மாணவ தலைவர்கள் பதவியேற்பு விழா. தலைமை பண்பை தன்னகத்தே பெற்று தரணியாடும் சிறந்த தலைவர்களை உருவாக்கிடும் நோக்கத்தில் 29/6/2024 நாளன்று மாணவ தலைவர்களின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அருட்சகோதரர் ஸ்டீவன்ஸ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ தலைவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செல்வன் எஸ் கோகுலவாசன் 11th B பள்ளி மாணவர் தலைவனாகவும், செல்வன் எம் அஜய்குமார் 11th A பள்ளியின் உதவி மாணவர் தலைவனாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் மான்ஃபோர்ட் இல்லத்தின் தலைவனாக எஸ் தனுஷ், ஜேம்ஸ் அணியின் தலைவனாக பி பாலாஜி, கப்ரியேல் இல்லத்தின் தலைவனாக ஏ ரமேஷ்குமார் ஆகிய மாணவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பிற இயக்கம் சார்ந்த மாணவர் தலைவர்களும் வகுப்பு மாணவர் தலைவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கல்வி வளர்ச்சி நாள். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக எம் பள்ளியில் 15/7/2024 அன்று கொண்டாடப்பட்டது. கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி என பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டு விழா. எம் பள்ளியின் 67ஆம் ஆண்டு விளையாட்டு விழா 16/7/2024 அன்று நடைபெற்றது. வளநாடு காவல் நிலையத்தின் துணை ஆய்வாளர் உயர் திரு ஆர் பிரதீப் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். புனித ஜோசப் தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார். மான்ஃபோர்ட் பயிற்சி இல்லத்தின் இயக்குனர் அருட்சகோதரர் ஸ்டீவன்ஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். விளையாட்டு தடகள போட்டிகளில் சாதனைகள். ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 ஆகிய நாட்களில் மணப்பாறை யாகேசர் ஆலை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டிகளிலும் விளையாட்டு போட்டிகளிலும் எம் பள்ளி 149 வெற்றி புள்ளிகள் பெற்று வெற்றி கோப்பையை பெற்றனர் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் சாதனைகள். 3000 மீட்டர் ஓட்டம் எஸ் தனுஷ் முதற் பரிசு. 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டம் எஸ் லக்ஷ்மராஜ் 12th B 2ஆம் பரிசு. குண்டு எறிதல் போட்டி கே பாலா 11th A முதற் பரிசு. சாதனைகள் நிகழ்த்திய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாநில அளவில் சாதனைகள். நவம்பர் 2024 8, 9, 10 ஆகிய நாட்களில் ஈரோட்டில் உள்ள வஉசி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் 3000 மீட்டர் ஓட்டத்தில் எஸ் தனுஷ் 12th C,
110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் எஸ் லட்சுமராஜ் 12th B, குண்டு எறிதல் போட்டியில் கே பாலா 11th A ஆகியோர் பங்கேற்றனர் என்பதில் பெருமிதம் அடைகின்றோம். மேலும் எம் பள்ளி மாணவிகளின் கூடைப்பந்தாட்ட அணி மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய அளவிலான சாதனைகள். பஞ்சாப் மாநிலம் சங்க்ரார் என்னும் இடத்தில் அகல் பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் 2/10/2024 முதல் 6/10/2024 வரை சிற்றிளைஞர்களுக்கான 32ஆம் தேசிய அளவிலான பாஸ்கெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் எம் பள்ளி மாணவி ஏ அமிர்தவர்ஷினி கலந்து கொண்டார் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இந்திய பள்ளிகளின் விளையாட்டு குழுமம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 25/12/2024 முதல் 28/12/2024 வரை நடத்திய மாணவிகளுக்கான நெட்பால் போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் எம் பள்ளி மாணவி எஸ் கபிஷா 7th A அவர்களும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் என் நவஸ்ரீ 9th A அவர்களும் கலந்து கொண்டனர் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். 19 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் 12/1/2025 முதல் 20/1/2025 வரை நடைபெற்ற தேசிய அளவிலான பேஸ்பால் போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் ஏ அமிர்தவர்ஷினி 11th A, டி இலக்கியா 11th A, பி ஹரிஷ் 11th B என்ற மாணவனும் பங்கேற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். விடுதலை நாள் விழா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய பாரதியின் கனவு நனவான நாள். நம் நாட்டின் விடுதலை நாள் விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் ஐசக் அவர்கள் இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு செய்தார். ஆசிரியர் தினம். இவர்கள் விரல்கள் எழுதும் வெள்ளை எழுத்துக்களே சமுதாயத்தின் கரை நீக்கும் கருவியாக மாறுகின்றன. அடிவாரத்தில் நின்று அண்ணாந்து பார்க்கும் மாணவனை சிகரம் தொட வைக்கும் செப்படி வித்தைக்காரர்கள் ஆசிரியர்கள். எம் பள்ளியில் செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஆசிரியர்களை சிறப்பித்தனர். அருட்சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு செய்தார். குழந்தைகள் தின விழா. எம் பள்ளியில் நவம்பர் மாதம் 14ஆம் நாள் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி விழாவினை சிறப்பித்தனர். எம் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் திரு ஐ பிரான்சிஸ் மனோகர் அவர்கள் விழாவின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு செய்தார். கிறிஸ்து பிறப்பு விழா. எம் பள்ளியில் டிசம்பர் 17ஆம் நாளன்று கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது. 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளும் மான்போர்ட் சபை நண்பர்கள் இயக்கம் சார்ந்த ஆசிரியர்களும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி விழாவினை சிறப்பித்தனர். எம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் சிரியக் அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று கிறிஸ்துமஸ் நற்செய்தி வழங்கினார். கலை திருவிழா. பள்ளி கல்வித்துறையால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கலை திருவிழா போட்டிகளில் எம் பள்ளியின் குட்டி பிரம்மாக்களின் படிப்பு சாதனைகளை பற்றி காண்போம். வில்லுப்பாட்டு 7ஆம் வகுப்பு மாணவர்கள், இசைக்கருவி வாசித்தல் 12ஆம் வகுப்பு மாணவன், கிராமிய பாடல் 12ஆம் வகுப்பு மாணவன். திருச்சி மண்டல மான்ஃபோர்ட் பள்ளிகளின் கலை திருவிழா. எனர்ஜியா 2024. எனர்ஜியா 24 என்ற பெயரில் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் உள்ள மான்ஃபோர்த்துவ
பள்ளிகளுக்கு இடையேயான கலை திருவிழா போட்டிகளிலும் அண்ணா அரங்கத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளிலும் எம் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பாக பங்கு பெற்று கீழ்காணும் போட்டிகளில் பரிசுகளை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மௌனமொழி நாடகம் முதற் பரிசு, செவ்வியல் நடனம் முதற் பரிசு, நாட்டுப்புற நடனம் முதற் பரிசு, மேற்கத்திய நடனம் இரண்டாம் பரிசு. விளையாட்டுப் போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்றனர். பொங்கல் விழா தமிழர்களின் பண்பாட்டிற்கு சான்று பகரும் விழாக்களில் ஒன்று பொங்கல் விழா. பொங்கல் விழாவானது 13 ஜனவரி 2025 அன்று எம் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டு மாணாக்கர்கள் அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் மற்றும் கரும்பு வழங்கப்பட்டன. இயக்க செயல்பாடுகள். நாட்டு நலப்பணி திட்டம். நானல்ல நீ, நாட் மீ பட் யூ என்பதே நாட்டு நலப்பணி திட்டத்தின் மிக உயர்ந்த குறிக்கோள். இவ்வியக்கம் எம் பள்ளியின் முதுகலை வணிகவியல் பட்டதாரி ஆசிரியர் முனைவர் சி. ஜான் பால் அவர்களை திட்ட அலுவலராகவும் 50 மாணவர்களை உறுப்பினராகவும் கொண்டு செயல்படுகின்றது. புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக புத்தக வாசிப்பு விழிப்புணர்வு திருவிழா 28/10/2024 அன்று நடைபெற்றது. புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 25 பேர் சோலைமாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 28/9/2024 முதல் 4/10/2024 வரை 7 நாட்களும் தங்கி சிறப்பு முகாமில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சி. ஜான் பால் மற்றும் உதவி திட்ட அலுவலர் திரு இளங்கோ ஆகியோர் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் கலந்து கொண்டனர். தேசிய மாணவர் படை முதுகலை தமிழாசிரியர் முனைவர் மா. லியோ சார்லஸ் அவர்களை அலுவலராக கொண்டு செயல்படுகின்றது. இதில் 100 மாணவ மாணவிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். எம் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் முனைவர் மா. லியோ சார்லஸ் 27/1/2024 முதல் 31/3/2024 வரை 60 நாட்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெற்ற இராணுவ பயிற்சியில் பங்கு பெற்று 2024 மே மாதம் 2ஆம் தேதி அன்று திருச்சி 2 தமிழ்நாடு பட்டாலியன் கமாண்டிங் ஆஃபீஸர் அவர்கள் முன் அசோசியேட் NCC ஆஃபீஸராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதை மகிழ்வுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 22 நவம்பர் 2024 முதல் 1 டிசம்பர் 2024 வரை 10 நாட்கள் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் வருடாந்திர பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் எம் பள்ளியின் தேசிய மாணவர் படையின் அலுவலர் முனைவர் மா. லியோ சார்லஸ் அவர்களுடன் 40 மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஐ சர்வ் என்பதே இவ்வியக்கத்தின் குறிக்கோள். எம் பள்ளியில் இளம் செஞ்சிலுவை சங்கம் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு லிபின் அவர்களை ஆலோசகராக கொண்டு செயல்படுகிறது. இவ்வியக்கத்தில் 70 மாணவ மாணவிகள் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். இவ்வாண்டு எம் பள்ளி ஆசிரியர் திரு லிபின் அவர்கள் இளம் செஞ்சிலுவை சங்கத்தின் திருச்சி கல்வி மாவட்ட அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பி பிரிப்பேர்ட், தயார் நிலையில் இரு என்பதே சாரண சாரணியர் இயக்கத்தின் குறிக்கோள். எம் பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கம் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜேசு ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களின் தலைமையில் செவ்வனே நடைபெறுகிறது. மணப்பாறையில் நடைபெற இருக்கும் அகில இந்திய சாரண சாரணியர் இயக்க மாநாட்டின் முன்னேற்பாட்டு பணிகளில் எம் பள்ளி ஆசிரியர் முனைப்புடன் கலந்து கொண்டார். தேசிய பசுமை படை இவ்வியக்கம் ஆசிரியர் கே. பிச்சைக்கண்ணு அவர்களை
அலுவலராக கொண்டு இயங்கி வருகின்றது. இதில் 40 மாணவர்கள் உறுப்பினராக உள்ளனர். 20/7/2024 அன்று இயற்கையின் மீதான ஈடுபாட்டினை தூண்டும் வகையில் பள்ளியில் வீட்டுத் தோட்டம் அமைக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்பதனை வலியுறுத்தும் பொருட்டு பள்ளி வளாகத்தில் 15/10/2024 அன்று 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பு இயக்கம் ஆன்டி ட்ரக் கிளப் போதையில்லா சமுதாயத்தினை உருவாக்குவோம் என்ற சிந்தனையை மாணவர்களுக்கு உணர்த்தும் விதத்தில் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இயக்கத்தில் 6 முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் 25 மாணவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இயக்கத்தின் பொறுப்பு ஆசிரியராக திரு ஜி ஜேம்ஸ் ஜெயசீலன் அவர்கள் சிறப்பாக வழிகாட்டி வருகிறார். அரசின் திட்டங்கள். தமிழக அரசு மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்படும் அனைத்து திட்டங்களும் உடனடியாக மாணாக்கர் பெற்று பயன்பெறும் வகையில் நம் பள்ளி செயலாற்றுகின்றது. நம் பள்ளியின் பயிலும் அனைத்து மேல்நிலை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா 18/9/2024 அன்று நடைபெற்றது. அதில் நம் பள்ளியில் பயிலும் 142 மாணவ மாணவிகள் விலையில்லா மிதிவண்டிகளை பெற்று பயனடைந்துள்ளனர். அரசு மற்றும் மான்ஃபோர்ட் கல்வி உதவித்தொகை. தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கல்வி உதவித்தொகையானது இவ்வாண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணாக்கர்களை இனம் கண்டு அவர்கள் கல்வி மேம்பாடு அடைய புனித மான்ஃபோர்ட் கல்வி உதவித்தொகையானது இவ்வாண்டு 10 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு நடத்தும் தேசிய வருவாய் வழி திறனறிவு தேர்வுகளில் NMMS NAS/Trust வெற்றி பெற எம் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு S. சுரேஷ் அவர்களின் வழிநடத்துதலின்படி பயிற்சி வழங்கி வருகின்றோம். அதன்படி இக்கல்வியாண்டில் 20 மாணாக்கர்கள் அரசின் உதவித்தொகையினை பெற பள்ளி வழியாக விண்ணப்பித்துள்ளனர். மறைக்கல்வி மற்றும் நன்னறி கல்வி. எம் பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களிடம் இறை பற்றையும் ஒழுக்க நெறியையும் வாழ்வியல் விழுமியங்களையும் கற்றுக்கொள்ளும் நோக்கில் மறைக்கல்வி மற்றும் நன்னறி கல்வி பயிற்சியும் மாவட்ட அளவில் தேர்வும் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. எம் பள்ளியின் தமிழாசிரியர் திரு பா. விக்டர் அவர்களின் வழி நடத்தலின்படி செயல்பட்டு வருகின்றது. வளர்ச்சியும் எழுச்சியும், புதிய பார்வையும் புதிய பாதையும் நம் வளர்ச்சிக்கு உதவி செய்யும். வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. இதை நன்கு அறிந்த எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் ஐசக் அவர்களால் கூடுதலாக 5 வகுப்பறைகளில் திறன் பலகைகள் நிறுவப்பட்டுள்ளன. மதிய உணவு வேளையிலும் ஓய்வு நேரங்களிலும் மாணவ மாணவிகள் அமர்ந்து உண்பதற்கும் படிப்பதற்கும் உதவியாக மண் தரையில் பேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இது மழை காலத்தில் மாணவர்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது. மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக கூடுதல் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. எம் பள்ளியின் உயிரியல் ஆய்வகம் இடம் மாற்றப்பட்டு திறன் பலகையுடன் கூடிய புதிய உயிரியல் ஆய்வகம் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு ஆண்டு முழுவதும் தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாண்டு எம் பள்ளியில் புதிய பேண்ட் வாத்திய குழு உருவாக்கப்பட்டது. இதற்காக புதிய ட்ரம் செட் மற்றும் ட்ரம்பட்கள் ஆகியவை வாங்கப்பட்டு
மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இவ்வாண்டின் கல்வி பயணம் நாங்கள் கடந்து வந்த பாதை மட்டுமன்று, இது வந்து போனவர்களின் வெற்று தொகுப்பல். சீரிய சிந்தனையுடனும் அயரா உழைப்புடனும் சிகரம் எட்டுவதை இலக்காக கொண்டு சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் எம் பள்ளி மேன்மேலும் எழுச்சியுறும். என் மாணவர்களின் சாதனைகள் தொடரும். நன்றி.